விவசாயத்திற்கு தண்ணீர் தராத கர்நாடக மத்திய அரசுகளை கண்டித்து தமிழக புரட்சிகர விவசாயிகள் மற்றும் தமிழ் தேசிய விவசாயிகள் சங்கத்தினர் திருச்சி கல்லணையில் இறங்கி போராட்டம் நடத்த முயற்சித்து கைதாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் லெனின். 1924க்கு பிறகு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது என்பது 90வது முறையாக தற்போது தள்ளி போயிருக்கிறது. தற்போது மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படாத சூழ்நிலையில் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி குறுவை சாகுபடியை ஒரு சில விவசாயிகள் தொடங்கி இருக்கிறார்கள். பெரும்பாலான விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காவேரிக்கு உரிய தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்தும், அதேபோல காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை அமுல்படுத்த மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் விவசாயிகள் இன்று கல்லணை காவிரி ஆற்றுக்குள் இறங்கி போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். இது காவல்துறையினுடைய அனுமதியை மீறி, தடையை மீறி இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் காவிரி ஆற்றுக்குள் எந்த விவசாயிகளும் இறங்காத வகையில், அது பாலைவனம் போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்று பகுதியில் எந்த விவசாயிகளும் இறங்காத வகையில் போலீசார் வந்து தடுத்து நிறுத்தினார்கள். அங்கிருந்து விவசாயிகளை விரட்டி அடித்தார்கள். இந்த சூழ்நிலையில் போலீசாரின் தடையை மீறி விவசாயிகள் காவிரி ஆற்றுக்குள் இறங்கி போராட்டம் நடத்த முயற்சித்தார்கள். அவர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக குறுவை சாகுபடி என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு நஷ்டஈடு தமிழக அரசு வழங்க வேண்டும், அதேபோல பாதிக்கப்படக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை தாங்கள் அறிவிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக கல்லணையிலிருந்து சசிகுமாருடன் திருச்சி லெனின்.